சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற வாட்டர்மெலன் தோலை வச்சு ஒரு சூப்பரான சைடிஷ் செய்யலாமா? இதுக்கு வந்து வாட்டர்மெலனுக்கு இந்த மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் எல்லாத்தையுமே பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். இதில் உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு இது போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காயும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஆற விட்டுக்கலாம். இப்போ வந்து அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு போட்டுட்டு இந்த பூசணிக்காவை இதில் போட்டுக்கலாம். தர்பூசணி இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாலே போதும். கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லா இதுக்குமே ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து ரொட்டி தான் செஞ்சுருக்கோம். இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.